இப்போ நான் வந்து ஒரு ஐலெட் ஷேப்பு உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் நெக்லைன் பண்ணுறதுக்கு. இப்போ நமக்கு வந்து நெக்கோட விட்த் வந்து 3 இன்ச்சு. இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் தான். அதே மாதிரி கீழே டீப் வந்து நம்ம 5.5 ஃப்ரண்ட் நெக் வந்து எப்போவுமே 5.5 6க்குள்ளே முடிச்சுடுவோம் மேக்ஸிமம். ஸோ நான் வந்து 5.5 வச்சுக்கிறேன், இல்லைன்னா ரொம்ப டீப் ஆகும். அது மாதிரி கீழே இந்த பாக்ஸ் வந்து 7 வரைக்கும் வச்சுருக்கேன். இப்போது நம்ம இது வந்து 3லேருந்து இப்போ நெக் ஐலெட் வைக்க போகிறோம் அப்படின்னா 3 வச்சா போதும். ஏன்னா டீப் வந்து 3 வச்சா தான், இல்லைன்னா நமக்கு இந்த ஐலெட் ஷேப் ஓப்பன் வைக்கும்போது ரொம்ப டீப் இறங்கி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இது 3 வச்சா போதும். வச்சுட்டு இப்போ இந்த இடம் ஓப்பன் வர மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு போட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஷேப் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக் இல்லாமல் வரும். ஸோ இது மாதிரி இதை கட் பண்ணிவிட்டு நம்ம கிளாத்தில் வச்சு அயன் பண்ணலாம். இப்போது ஜென்ரலாக நான் டாப் தைக்கிறேன் அப்படின்னா கண்டினியூஸாக டாப்பாக தைச்சிடுவேன். ஏன்னா எனக்கு வந்து அதில் வெரைட்டிஸ் வந்து கையோடு கொடுக்கும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா எனக்கு மறந்து போய்ட்டு சேம் டிசைனே திருப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். இப்போது இது வந்து ஐலைட்டுக்கு பண்ணியிருக்கேன். அது மாதிரி இது பேர் நெக்கில் வந்து இந்த டிசைன் பண்ணியிருக்கேன். இது வந்து பேக் நெக்குக்கும், இது வந்து ஸ்வீட் ஹார்ட் நெக்கு ஃப்ரண்ட் நெக்குக்கும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கூட இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு நமக்கு ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நான் இதில் காட்டியிருக்கேனே தவிர நான் இப்போ ஏன்னா உங்களுக்கு இந்த பேசிக் இந்த பாக்ஸோட சைஸு இது தான். ஸோ இது ஃபிக்ஸடுங்கும் போது நீங்கள் அதை 1 ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க, 2 3 ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கடகடன்னு தைச்சிடலாம். இப்போ அயன் பண்ணிட்டு வந்துட்டு இது எல்லாத்துலேயும் பண்ணுறது தான். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் தான். சில ஸ்டெப்ஸ் எல்லாம் எல்லாத்துலேயும் உள்ளது தான். அதனால் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம லைனிங் கிளாத்தோடு இந்த நெக்லைன் அடிக்கும்போது முதல்ல இந்த ஷோல்டர் ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணிடலாம். ஆனால் எனக்கு வந்து முக்கியமாக அந்த ஷோல்டரை மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நெக்லைன் பண்ணும்போது.
சென்டர் மார்க் பண்ணி சென்டர் மார்க் பண்ணிட்டோன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா முன்ன பின்ன ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இப்போ இது வந்து இந்த ஹைலைட் வந்து நம்ம உள்ளே தான் போக போகுது. ஸோ இதை வந்து நம்ம ரைட் சைடில் தான் அடிப்போம். ஏன்னா இதுவே நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலரில் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க இந்த நெக்குக்கு, அப்போது நீங்கள் ராங் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு திருப்பிட்டா உங்களுக்கு அது ஒரு டிசைனர் நெக்லைனாக இருக்கும். இப்போது இந்த சென்டருக்கு சென்டர் இப்போ இதை நான் இன்றைக்கி ஓப்பன் தான் வைக்க போகிறேன்னு சொன்னேன் உங்கள்கிட்ட. இந்த இடத்த நம்ம இந்த ஷேப்பையும் சேர்த்து இந்த மாதிரி டிசைனர் நெக்லைன் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது இது brocade தான், அதனால் இதுவும் காட்டன் மாதிரி தான் இருக்குது. அதனால் இருந்தாலும் முதல்ல வந்து நீங்கள் காட்டனில் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மற்றதில் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் சீக்வன்ஸ் அதெல்லாம் இருக்குது, அதனால் கொஞ்சம் தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது.
ரொம்ப சிம்பிள். ஸோ இங்கே பட்டனும் லூப்பும் வச்சுட்டா இந்த நெக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும்.